O remi dera mausha dale hasiti reme kara dala hasiti reme. O ramasha dala hasiti reme kara busha da rebe darama. O ramasha dala hasiti reme kara bodare hasiti reme kara busha darama. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. எல்லாரும் அப்படியே அந்நிய பாஷையில பேச முடியும்னா அப்படியே பேசுங்க. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அப்படியே ஆண்டவர் பிரசன்ஸ் கான்ஷியஸ்ல அப்படியே திருப்புங்க மைண்ட. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். ரீகாரா மாஷாதா லஹாசதர மேகாரா பௌஷதரமா ஓரா மாஷாதா லேஹரி திரே மே கேரே தலாஹா சிதிரே மேகாரா பௌஷதரமா O reme hadele ke reme shadaradi harimi hadarama ukarabu O Ramasha Dalaha Sitire Mere Kala Hare Direme O Ramasha Dalaha Satare Direme Kara Dale Karabo O Ramasha Dale Hasitire Mere Karabo Shadarabo Darama. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. பெரியவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்க. உமக்கு நன்றி அப்பா. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாருமில்லை. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. இங்க பெரியவர் அப்படியே அந்த தியானத்துல எங்க மைண்ட நாங்க விடுகிறோம் ஆண்டவரே. உம்மை போல யாரும் இல்லைன்னு நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இது சத்தியமான அறிக்கை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை நாங்கள் உணர்ந்தும் சொல்லுகிறோம். இசப்பா, உம்மை போல எங்களுக்கு யாரும் இல்லை. எங்களை இதுவரைக்கும் நேசித்த அன்பு, நாங்கள் பார்த்த மனிதர்கள் எதுவாக இருந்தாலும் அப்படியே மைண்ட்ல நீங்க ஊட விட்டு பாருங்களேன். அன்பான கணவர், பிள்ளைகள், எங்க தாத்தா பாட்டி, உங்க பழகின ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்காக எல்லாத்தையும் செய்வேன், ஏதாவது ஒண்ணு சொல்லு உடனே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாரையும் மைண்ட்ல கொண்டு வந்து பாருங்க. ஏன் அது எல்லாவற்றிலும் காட்டிலும் பெரிய அன்புன்னு, உண்மையான அன்பு ஏசப்பாவுடைய அன்பு மட்டும்தான் மாறாத அன்பா இருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். உண்மை போல யாரும் இல்ல, நாங்க சொல்றத சத்தியமாய் நாங்க நினைக்கிறோம் ஆண்டவரே, அதை உணர்கிறோம். அதை அப்படியே நாங்க வந்து டிக்ளேர் பண்றோம் ஏசப்பா. எங்க லைஃப்ல உங்களை மாதிரி எங்களுக்கு உதவி செய்ய, விசாரிக்க, அரவணைத்து கொள்ள, எங்களுக்கு ஏற்ற நேரத்துல ஆண்டவரே ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல யாருமே இல்ல, நீங்க தான் இருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படியே நாங்க சொல்றோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து அதுல அக்ரி பண்றோம் இசப்பா. ஏமேன்னு சொல்றோம் ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீங்க. நீங்க தான் எங்களை எல்லா நேரத்திலையும் வந்தடையத்தக்க கண்மலையா நீங்க இருக்கிறீங்க இசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். சிங். துதிக்கு பாத்திர மகிமையுமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்பே. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்பே. தேங்க்யூ ஜீசஸ். என்றும் ஆராதிக்கப்பட வேண்டியவர் நீங்க தான். எங்க லைஃப்ல ஒரு விஷயத்தை குறித்து விவரித்து விவரித்து பேசுறோம்னா அது உங்க கேரக்டரை பத்தி, உங்களுடைய உண்மை தன்மைய பத்தியா இருக்கணும் ஆண்டவரே. நீங்க எங்களை நடத்தி வந்த விதங்களை பத்தியா இருக்கணும் இசப்பா. அது எந்த விதத்துலயும் அந்த அட்டென்ஷன் வேற எதுக்கு திரும்பினாலும் அது எங்களை நாங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். எங்க பிரச்சனைகளை நாங்க விஸ்தாரித்து பேசும்போது உங்களுடைய விஸ்தாரத்தை நாங்க மறந்து போகிறோம்னு அர்த்தம்னு எங்களோடு அடிக்கடி நீங்க சொல்லி கொடுக்கறதுக்காக நன்றி, நினைப்பூட்டுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உண்மையே தியானிக்க ஆண்டவரே, உங்க கேரக்டர்
வாய் தான் உனக்கு பிரச்சனை அப்படி சொல்லி யாரும் கேட்டிருக்கீங்களா? மென்னு சொல்ல மாட்டாங்க, மென்னும் நிறைய தான் பேசுறாங்க. பட் ஆனா சயின்டிபிக்கலி அண்ட் ஒரு ஒரு என்னன்னு தெரியல, பொண்ணுங்க நிறைய பேசுறாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு. வேர்ட்ஸ் அந்த ஒரு ரிசர்ச் கூட பண்ணியிருக்காங்களாம். பெண் வந்து இத்தனை வேர்டு பேசுறாங்க ஒரு நாளைக்கு, ஆண் வந்து இத்தனை வேர்டு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நிஜமாவே தட் இஸ் a கிஃப்ட் இல்ல? இருக்கிற கொஞ்ச நேரத்துல நிறைய விஷயம் பேசுறது கிஃப்டா, கிஃப்ட் இல்லையா? சொல்லுங்க பாப்போம். போடுங்க சாட்ல. நிறைய பேசுறது நல்லதா கெட்டதா? என்னங்க சிஸ்டர் இப்படி கேக்குறீங்க? என்ன பேசுறோன்றத வச்சுதானே அப்படித்தானே இருக்கு. ஏன்? ஆனா அந்த பேசுறதுக்கே ஒரு என்ன சொல்றது, கான்ஃபிடன்ஸ் வேணும், ஒரு இது வேணும் இல்ல? கரெக்டா நிறைய விஷயங்களை சொல்றதுக்கு நிறைய பேர் பேசுறதுக்கு தயங்கிட்டே பேசாம இருப்பாங்க, மேபி மென். ம் இந்த இன்னொன்னு, வி ட்ரஸ்ட் பீப்புள்னு அர்த்தம். எதிரில் இருக்கிறவங்கள ட்ரஸ்ட் பண்ணி கூட சில விஷயங்களை சொல்றோம். யாராவது கொஞ்சம் அன்பா பேசினா உடனே அஹ், இப்ப உங்களுக்கு தெரியுமா எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் நம்பி கூட பேச ஆரம்பிச்சிடறோம் நிறைய. அஹ் So அது பிரச்சனையில கொண்டு வந்து விடுது சில நேரத்துல. ஓகே, அதையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆனா நம்ம நிறைய பேசுறது, விவரித்து பேசுவது, டீட்டெயிலா பேசுவது, மென்னோட பிரெயினை விட உமனோட பிரெயின் என்ன பண்ணுதான், எல்லாத்தையும் டீட்டெயிலா யோசிக்குதாம். உம் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு இப்படி, பெண் ஆணோட எண்ண ஓட்டங்கள் வந்து அப்படியே ஒரு தண்டவாளம் மாதிரி நேரா போயிட்டே இருக்குமா. உம் அப்புறம் பெண்ணோட பிரெயின் தாட்ஸ் எல்லாமே எப்படின்னா நூடுல்ஸ் மாதிரியா. அது எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அவங்களுக்குமே தெரியாது. ஸோ ஆவியானவர் ஒருவரே, அஹ், ஆவியானவர் ஒருவரே அறிவார். யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க? ஆமாவா இல்லையா? ஏன் எல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க? அஹ், அதெல்லாம் வரம் தானே, அது பாசிட்டிவ் தானே. எஸ், எஸ் நோவா? ம் சோ இதை வைத்து நம்ம என்னன்னா ஆராதிக்கிறதுலும் டீட்டெயிலா ஆராதிக்க முடியும். ஆண்டவர்கிட்ட பேசுறதுலயும் அவருடைய நன்மைகளை சொல்றதுலயும் அப்படியே சாட்சிகளை சொல்றதுலயும் நம்ம என்ன பண்ண முடியும், அது கிஃப்டை யூஸ் பண்ண முடியும். ஏன்? என்ன வந்து நம்மள ஒருவேளை நூடுல்ஸ் மண்டை அப்படி சொல்றாங்கன்னா கூட, எல்லாத்துலயும் எல்லா எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான விஷயத்தையும் நம்ம யோசித்து நம்ம பேசுகிற ஆட்கள். மென் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த டாபிக்கே டச் பண்ண மாட்டாங்களாம். ஏன் இருக்கிறீங்களா? யாராவது பிரதர்ஸ் இருக்கிறீங்களா? ஒரு விஷயம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா அதை விட்டுட்டு அதை ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு அடுத்து என்னன்னு பார்க்க போயிடுவாங்களாம். ஆனா விமன் என்ன பண்ணுவாங்களாம், அந்த பிரச்சனை மனசுக்குள்ள தீர்ற வரைக்கும் ஒண்ணு அது யார்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, இல்ல அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பேச முடியாதவர்கள், பேச ஆள் இல்லாதவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க until they are clear. இது ஒரு விடாப்பிடித்தனம் தானே, நல்ல கேரக்டர் தானே. ஏன்? நம்மள ஹெல்த்தை பாதிக்காத வரைக்கும் நமக்கு ஒரு பாசிட்டிவான, இல்ல இதுல வந்து எனக்கு தீர்வு வந்தே தீரும் அப்படிங்கிற பாசிட்டிவ் நோட்டோட ஒரு விஷயத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட பேசுறதோ, ஆண்டவர்கிட்ட டிஸ்கஸ் பண்றதோ, இல்ல ஒரு நல்ல ஆவிக்குரியவங்க கிட்ட ஆலோசனைக்கு அப்படி டீட்டெயிலா சொல்றதோ ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்? இது எல்லாம் பேச்சு தான் பிரச்சனை, வாய் தான் பிரச்சனைனா அப்படி நம்ம ஒருவேளை நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா யாராச்சும் என் வாய் தான் எனக்கு பிரச்சனைன்னு, அது வந்து பிசாசுடைய பொய். ஓகே, நம்ம வாய் வார்த்தைகள் வரோம், அது ஒரு கிஃப்ட். சொல்ல, நான் பேசுறது கிஃப்ட் அப்படின்னு வாயில திறந்து சொல்லுங்க பார்ப்போம் இருக்கிற இடத்துல. ஏன்? ஸ்பீக்கிங் இஸ் a gift. அது நான் ஸ்டாப்பா பேசுறதுக்கெல்லாம் ஸ்பெஷல் கிஃப்ட் தான். ம் ஏன்? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே, அதனால ஒரு வேலை பீன் அஃபெண்டட், நிறைய பேசுறாங்க, பேசாத, வாயை மூடு, நீ பேசாத, அது மாதிரிலாம் வார்த்தையை கேட்டு ஒருவேளை நான் என்னாலதான் பிரச்சனை, என் வாயாலதான் பிரச்சனைன்னு ஒரு மாதிரி கில்ட் ஃபீலிங்லயோ ஷேம்லயோ யாராவது இருப்பாங்களான்னா, ஐ ஸ்பீக் ஹீலிங். ஐ ஸ்பீக் ஹீலிங். அவங்களுக்கு இருக்கிற கிஃப்டை பரிசுத்த ஆவியானவர் சரியான காரியத்துல ரிஃபைன் பண்ணி கொண்டு போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள் அப்படின்னு சொல்லி ப்ராவப்ஸ் 31ல ஒரு வசனம் இருக்குது. அஹ் இப்படி பேசின ஜனங்க நம்ம விஸ்டம்ல நிரம்பி ஆண்டவர் பிரசன்ட்ல இருந்து 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 அப்படியே அவரோட வார்த்தைகள்லயும் அவரோட கவுன்சில்லையும் அப்படியே நிரம்பி இருக்கும்போது நம்ம பேச ஆரம்பிச்சா, ஐயோ வாயே மூடாம இருந்தா நல்லா இருக்குமே, பேசிட்டே இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கறதும் அதே வாய் சொல்லும். எந்த வாய் வந்து வாய் உங்க வாய் மூட மாட்டியா அப்படி சொன்ன வாய் என்ன சொல்லும்? ஹம் இன்னும் சொல்ல, இன்னும் பேச அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? ஏன்னா ஒன்லி திங் இஸ் கிஃப்ட் தான். ஆனா அதை நம்ம சரியா நமக்கு தெரியாததுனால, ஆவியானோட பிரசனத்துல அதை விட்டு கொடுக்காததுனால அதை வந்து என்ன பண்றோம், அது வேற மாதிரி யூஸ் ஆயிடுது, மேல் ஃபங்க்ஷன் பண்ணிடுறோம் சில நேரத்துல. ஸோ அதனால இட் இஸ் ஓகே, சோ ஃபார் சோ குட், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, கில்ட்டியும் ஆகக்கூடாது. ஆவியான பிரசன்ஸ்ல என்ன பண்ணலாம், விட்டும் கொடுக்கலாம். ஏன்? ஹோலி ஸ்பிரிட் டீச் மீ லார்ட். ஹோலி ஸ்பிரிட் ஐ சரண்டர் மை தாட்ஸ், மை சரண்டர் மை வேர்ட்ஸ், என் டங்கை நான் அப்படியே சரண்டர் பண்றேன், நீங்க என்ன நடத்துங்க, நடத்துங்க. அப்படியே ரீசெண்டா ஏதாவது ஒரு சண்டை வந்திருக்கா சில வீட்ல? ஐ மீன் அது எப்போ வராம இருக்கு அப்படிங்கிறீங்களா?
இல்ல யாரோ ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி வேர்ட்னால நாக்குனால வாயினால உங்களை வந்து அஃபெண்ட் பண்றாங்க. பட் யூனோ நீங்க வந்து நியாயத்துக்காக தான் பேசுறீங்க, நியாயத்துக்காக பொங்கி எழறீங்க. ஆனால் நீங்க பேசுகிற விதத்தை வைத்து நீ பேசுறேன்னு சொல்லிட்டு உங்க பக்கம் இருக்கிற நியாயம் விடுபடாமல் போகிறது. அதனால ஐ ஸ்பீக் த கிரேஸ் டு ஸ்டே காம். காமா இருக்கிறதுக்கான கிருபையும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன். ஓகே, ஸோ டோன்ட் வரி, கில்ட்டி ஆகாதீங்க. அப்படி சொல்றதுனால நம்ம அதுதான் அப்படிதான் போல இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம நியாயத்துக்காக நம்ம வாயை திறக்கலாம், தப்பு கிடையாது இல்லையா? அதனால சில நேரங்கள்ல வேற வழி இல்ல, வார்த்தையே இல்ல, வார்த்தையினாலதான் சொல்ல வேண்டிய விஷயங்களை வார்த்தையினால தானே சொல்லி ஆகணும். ஏன் அதுல நம்ம நம்ம என்னன்னா கோவத்திலையும் டென்ஷன் ஆகி எமோஷனலா அப்படியே ஒரு மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி அப்படி பேசுறது தான் என்னது நமக்கும் நல்லது இல்ல, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது இல்ல, எதிரில் உள்ளவங்களோட நமக்கு உறவும் சீர்கடும். ஆனா சில விஷயங்களை நிதானமா நம்ம எடுத்து சொல்லலாம், அது தப்பு கிடையாது. ஓகே, எதிரில் இருக்கிறவங்களுக்கு எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்லும் போது தான் நல்ல பெண், எதிரில் இருக்கிறவங்களுடைய கருத்துக்கு மாறி சொன்னா கெட்ட பெண் அப்படின்னா அந்த கல்ச்சர்ல ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். அந்த வீட்டோட கல்ச்சர்ல ஏதோ ஒரு பாசிவிட்டி இருக்குது, பொண்ணுங்களுக்கு வந்து அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு அர்த்தம். அதுக்காக நீங்க என்ன பண்ணக்கூடாது, கில்ட்டி ஆயிட்டு இருக்க கூடாது. அதை பத்தி உங்களை பத்தியே நீங்க தாழ்வா நினைக்க கூடாது. ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல யாராவது சிஸ்டர்ஸ் இப்ப இருப்பார்களானா அவர்களுக்கு ஹீலிங்கை நான் ரிலீஸ் பண்றேன். மனதளவுல ஒரு பெரிய சுகம் உண்டாகட்டும், அந்த கில்ட் கான்ஷியஸ் வெளியேறட்டும். மற்றவங்க பேசுகிற வார்த்தையினால் வருகிற அஃபென்ஸ், இவங்க பேசுறத வச்சு இவங்களை வந்து ஒரு அடையாளப்படுத்துகிற வாயாடின்னு சொல்லுகிற வாயை வச்சு அவங்களுக்கு குறை சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் இனி ஆண்டவரே ஒருத்தர அவர்களை குறை சொல்ல முடியாத அளவிற்கு அவர்களை ஞானத்தினால் நீ நிரப்பி விட்டதுக்காக நன்றி. எஸ், பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்கிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. அவங்க இப்ப சரண்டர் பண்ற நேரத்துல ஹோலி ஸ்பிரிட் ஐ சரண்டர் மை செல்ஃப் டு யூ, ஹோலி ஸ்பிரிட் என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுற மாத்தத்துல பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடப்பதாக அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். ஓகே, ஸோ இது வந்து நான் ஏதோ சொல்ல வந்தா ஏதோ போயிட்டு இருக்கு. நான் ஆக்சுவலா என்ன சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு ரூத் சாப்டர் இருக்கு இல்லையா பைபிள்ல, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு பைபிள பார்க்க கூடாது, பைபிள பார்க்காம சொல்லுங்க ரூத் எங்க இருக்கு, ரூத் சாப்டர் எங்க இருக்குது, எதுக்கு அப்புறம் இருக்கு எதுக்கு முன்னாடி இருக்கு, யார் போடுறீங்கன்னு பாப்போம். ஏன் பைபிள பார்க்காம சொல்லணும். ரூத்ன்ற சாப்டர் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எந்த சாப்டருக்கு? ஜாய் வந்துருச்சு. அந்த அம்மாக்கு நைட் டைம் ஆயிடுச்சா ஜன்னலை பார்த்துட்டு. எந்த சாப்டருக்கு அப்புறம் இருக்கு, எந்த சாப்டருக்கு முன்னாடி இருக்கு, யாராவது போடுறவங்க போடுங்க. எஸ் எஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சரி, ஒன்றும் பயப்படாதீங்க, பயப்படாதீர்கள். ஓகே, யா வெல்கம் வெல்கம். வெல்கம். ராணி பிரதர் வந்து வெளியே போயிருக்கிறதுனால ஹிடன் ரீச். அதனால இந்த அம்மா வந்து ப்ரேயர் டைம்ல வந்து டேடியை மிஸ் பண்றாங்களாமா, அதனால பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், take the ball. You can play with it. Okay, go play with it. விளையாடுது. ஜட்ஜஸ்க்கு அப்புறம் இருக்கு. யார் போட்டது? பத்மாவதி சிஸ்டர். சூப்பர். 1 சாமியலுக்கு முன்னாடி இருக்கு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், சூப்பர். இப்போ தெரியாதவங்க எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், அதுக்காக கேட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆன்சர் பண்ண முடியல, சாட்ல போட முடியல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சில பேருக்கு தெரியும், ஆனா நீங்க சாட்ல போட முடியாது, டைப் பண்ண முடியாது. தட்ஸ் ஓகே, இட்ஸ் அண்டர்ஸ்டுட். இது ஒண்ணுமே போட்டியே கிடையாது. பட் எதுக்குன்னா இது வந்து ரூட் சாப்டரை மெடிடேட் பண்ண போறோம். ஒரு ஃபியூ டேஸ்க்கு என்ன பண்ணுங்க, ரூட் சாப்டரை திரும்ப திரும்ப பிளேன் ரீடிங், அதாவது மெடிடேஷன்னா நீங்க எப்படி பண்றீங்கன்னு தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணும், அந்த சாப்டரை எல்லாமே முதல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நிதானமா 4 சாப்டர் தான் இருக்கு அதுல, அதுல 4 சாப்டரையும் அப்படியே வாசிக்கணும், பிளேனா வாசிக்கணும். ஒரு சாப்டர்லயும் வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன புரியுது, அதுல என்ன புரியுது அதை எழுதலாம் ஒரு நோட்ல. இல்ல ஏதாவது வசனங்கள் உங்களோட பேசுற மாதிரி இருந்தா அந்த வசனத்தை நோட் பண்ணலாம். இல்ல டீப் நீங்க ரிப்பீட்டடா படிக்க படிக்க ஒரு நேரம் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு மைண்ட்ல பதியும். பாருங்க, ஒரு அசைன்மெண்ட் மாதிரி எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு சிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு டக்குன்னு நான் வந்து பேசிட்டே இருக்கும்போது சொன்னேன், ஒரு 10 முறை ரூட் சாப்டர் படிங்க அப்படி சொன்னேன். ஸோ அது அப்படி எனக்கு தோணுச்சு, இல்ல இல்ல இவங்களுக்கு மட்டும் இது தேவை கிடையாது, கண்டிப்பா எல்லாருமே அது வந்து ரூத்துங்கிறதெல்லாம் மெயினா, ஏன்னா டக்கு டக்குன்னு எடுத்து படிக்கிற சாப்டரே கிடையாது, அதனால தான் நிறைய பேருக்கு ஞாபகம் கூட இருக்கிறது இல்ல. சங்கீதம்னா டக்குன்னு எடுத்துருவாங்க, ப்ராப்ஸ் எடுத்துருவாங்க,
கொஞ்சம் மென் பத்தின விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு எடுக்கிறாங்க. இப்போ ரூத்ன வந்து எவ்வளவு நேரம் எடுக்குது பாருங்க. ஏன்? ஸோ அதனால ரூத் சாப்டர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்த அதுல கேரி பண்ணிட்டு இருக்குது. ஸோ அதை கண்டிப்பா நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. யாரெல்லாம் படிப்பீங்க 10 டைம்ஸ் ஒரு 2 3 இந்த வீக்கெண்ட் வரைக்குமே எடுத்துக்கோங்களேன். ஏன்? சண்டே வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஏன்? மண்டே வந்து உங்க உங்களுக்கு என்ன மினிஸ்டர் ஆச்சுங்கிறத நீங்க ஷேர் கூட பண்ணலாம். வசனத்தை ஷேர் பண்ணலாம். இல்ல ஏற்கனவே உங்ககிட்ட பேசின விஷயங்கள் இதை பத்திய ஷேர் பண்ணலாம். ஓகே, பண்ணலாம். வில் டூ தட். வில் டூ தட். ஏன்னா நமக்கு ஒரு 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 ஓவரால் ஷிஃப்ட்டுக்கு நமக்கு ஆண்டர் ரெடி பண்றதுனால எல்லாருக்குமே இந்த சாப்டர்ல ஏதோ பெரிய விஷயம் பொக்கிஷமா தியானமா வச்சிருக்கிறாரு. இந்த வார்த்தை மாம்சமாக மாறும்போது பெரிய விதம். இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன் பாத்தீங்களா, இந்த சின்ன சின்ன விஷயம் நம்ம சரி அறியாமையில பண்ற விஷயத்துக்காக பெரிய பெரிய பழி வாங்குறோம், பெரிய பெரிய பழியோடு அலைகிறது, இதெல்லாம் ஸ்டாப் ஆகும். இதெல்லாம் ஸ்டாப் ஆகும் நான் பிலீவ் பண்றேன். ஓகே, வாட் எவர் பிலீவ் டுகெதர் அது சட்டமாக மாறுகிறது இல்லையா? கனெக்ட் ஆகிக்கிற ஒரு உமனை கூட யாருமே வீணா குற்றம் சாட்ட முடியாத ஒரு ஸ்டேட்டை நான் பேசுகிறேன். ஏன்? அதுக்கு நம்ம எக்யூப்பும் பண்ணிக்கணும் இல்லையா? கண்டிப்பா நான் அது பேசுறோம். ஆனா ஆவியானவர் கொடுக்கிற சில ஆலோசனைகளையும் நம்ம தொடர்ந்து செய்யும் போது நம்மள மீறியே வந்து என்ன ஆகும்? ஏன்? சிக்கல்ல போய் சிக்கிக்கொள்ள மாட்டோம். ஓகே. ஸோ அதனால இந்த ரூத் சாப்டரை வாசிக்கணும். அப்புறம் சண்டே வரைக்கும் அப்படியே டெய்லியே வாசிங்க. 10 டைம்ஸ் வாசிக்கிறதுக்கு அட்டஸ்டச்சு ஒரே டைம்ல ஹோம்ஒர்க் மாதிரி எழுதுறாதீங்க. நிதானமா வாசிங்க. ஒரு நோட்டு பெண்ணோட வச்சு வாசிங்க. என்ன வசனம் உங்களுக்கு மினிஸ்டர் ஆகுதோ அதை எழுதுங்க. ஏன்? சில வசனங்களை மனப்பாடமே பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா மனப்பாடம் பண்ணுங்க. ஸோ அந்த அளவுக்கு என்னன்னா டைம் கிடைக்கும் போது அதனால தான் நாலே சாப்டருக்கு நான் 4 நாள் கொடுக்குறேன். ஏன்? 4 நாள் தானே இருக்கு. ஸோ அதனால யூ கேன் யூஸ் டைம். பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய அந்த இது தியானம் பண்ணும் போதே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஐ பிலீவ். யாரெல்லாம் எஸ் எஸ் சொல்றீங்க? எஸ் சிஸ்டர், ஐ ஹோம்ஒர்க் ஓகே போடுங்க. ஐயோ நிறைய வேலை இருக்கு, இதுல வேற இது வேறையா அப்படின்னு தோணுச்சுன்னா கூட கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணுங்களேன். பண்ணுங்களேன். நான் எல்லா நேரத்துலயும் இது சொல்றது கிடையாது. சில நேரத்துல நான் சொல்றேன்னா இட் இஸ் ரியலி லெட் பை த ஸ்பிரிட், அதனால சொல்றேன். கண்டிப்பா ஹோம்ஒர்க் ஓகே. இந்த கத்தை நமக்கு வந்து வாங்க. So, அதனால டோன்ட் வரி. எல்லா விஷயங்களும் சரியாகும். குடும்பத்துல உள்ள பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு ஒரு விதமான ஒரு வேக்னஸ் மைண்ட்ல வந்துட்டு இருக்குன்னா, ஒன் செகண்ட். ஸோ சாரி சாரி சாரி, லைன்ல வெயிட் பண்ணீங்களா? சாரி. ஸோ ஸோ ஜானி பிரதர் வீட்டில் இல்லாதனால கொஞ்சம் இடையூறுகள் வந்து கொண்டு இருக்குது. மன்னித்துக் கொள்ளுங்க. திடீர்னு யாரோ வந்துட்டாங்க, அவங்க அட்டன் பண்ணிட்டு வரேன். சாரி. ஓகே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யா, இந்த ரூத் சாப்டர் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஏன் நான் அவ்வளோ முக்கியப்படுத்தி சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒரு 2 3 டேஸா நான் இந்த மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு வந்து என்ன அப்படியே ஒரு டைம், என்ன சொல்றது, ஒரு டைம் டிராவல் மாதிரி ஒரு 2012 13 அப்படியே போயிட்டு வந்தேன் இதை மெடிடேட் பண்ணும்போது. ஏன்னா அந்த டைம்ல எக்ஸ்ட்ரீம் புரோக்கன்னஸ்ல நாங்க இருக்கும்போது என் கூட இந்த சாப்டர்ல உள்ள சில வசனங்கள் இதுக்கும் ரொம்ப ஆழமா எனக்கு தெரியாது பெரிய இதெல்லாம். ஆனா என் கூட அப்படி பேசினார் ஆண்டவர் இந்த வசனங்களை வச்சு.
ஒரு நைட் வந்து ஒரு என்கவுண்டர் மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ஹோல் நைட் நான் அழுதுட்டு இருந்தேன். அப்ப வந்து இந்த ரூத்ல உள்ள விஷயங்களை வச்சுதான் என்கிட்ட பேசுறாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா வருது. கடன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இல்ல. அவமானம் ஒரு பக்கம், கஷ்டம் ஒரு பக்கம், ஆளாளுக்கு பேசுறாங்க. எல்லாம் எப்படின்னா நாங்க 2 பேரும் பிளான் பண்ணி எல்லாரையும் ஏமாத்துன மாதிரி ஒரு தோரணை, ஒரு பயங்கரமான ஒரு விஷயம்லாம் உருவாயிருச்சு. அப்புறம் நான் யோசிக்கிறேன், எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் திறமை கூட கிடையாது. என்ன இப்படி எல்லாம் நினைக்கிறாங்களேங்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கும்போது இந்த இந்த விஷயம் வந்து ஒரு என்கவுண்டர் மாதிரி வந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே அவுட் ஆஃப் நோ வேர் ஒரு ஐடியா வந்ததுங்க எனக்கு. ஜானி பிரதர் ஆல்ரெடி அவங்க வந்து படிச்சது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து அந்த அதுல வந்து ஒரு சாஃப்ட்வேர் அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனா அதை நாங்க பாட்டுக்கு இருந்தோம். சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆன்சர் எல்லாமே இருக்கும். ஆனா அறியாமை நிமித்தமோ இன்னொன்னு ஆண்டோட விஸ்டம்க்கு டியூன் ஆகாதனாலையும் சில நேரத்துல நம்மளை அமைதிப்படுத்தி கொள்ளாதனாலையும் இருதயம் வலியில இருக்கிறதுனாலையும் கூட அந்த ஆன்சரை பார்க்கவே முடியாது. ஆஹா இருக்கு பாருங்க, பக்கத்திலேயே தண்ணி இருந்துச்சாம். ஏன்? ஆனா புள்ள வந்து செத்து போறான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க டிப்ரெஸ் ஆகி அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த நீர் ஊற்ற பார்க்க தான் வச்சார். ஏன்? ஸோ அந்த மாதிரி அந்த டைம்ல வந்து எங்க கிட்ட இருந்த விஷயமே எங்களை வந்து நிறைய விஷயத்துல வெளியே கொண்டு வரதுக்கான விஷயம்னு எங்களுக்கு தெரியாம இருந்தது. அப்ப அந்த என்கவுண்டருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அப்படியே ஒரு ஐ ஓப்பனிங். கடைசியா ஒரு 200 ருபீஸ் ரீசார்ஜ் பண்றதுக்கு தேவை அந்த இன்டர்நெட்டை போடுறதுக்கு. அந்த அந்த சாஃப்ட்வேரை மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வருது. அது 200 ருபீஸ் எங்ககிட்ட இல்லைங்க. நம்புவீங்களா? 200 ருபீஸ் இல்ல. அப்ப 200 ருபீஸ் இருந்தா ஐயோ இதை போட்டு பார்க்கலாமே, இதை மார்க்கெட்டிங்க்கு போட்டு பார்க்கலாமே, ஒரு இதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்து நம்ம போட்டு பார்க்கலாமே இன்டர்நெட்லன்னா அது இல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு மிராக்குலஸா அது ஒரு உதவியா வந்துச்சு. ஒரு தம்பி வந்து அவர் அக்கௌண்ட் டீட்டெயில கொடுத்து எங்களுக்கு, ஏன் நீங்க அவருக்கு பாவம் உதவி பண்ண நபரோட அக்கௌண்ட்ல இருந்தது எவ்வளவுன்னு நினைக்கிறீங்க? 250 ரூபாய். அதுல 200 ரூபாய் எங்களுக்கு கொடுத்து உதவி செய்து அப்புறம் அந்த விஷயத்த வந்து என்ன பண்றோம், மார்க்கெட் பண்றோம். நீங்க நம்ப மாட்டீங்க, அப்படி அந்த ஒரு ஒரு இதுவா எங்களுக்கு அப்ப இருந்து அப்படி ஒரு நெருக்கடியில இருந்து அந்த ப்ராடக்ட்டை நாங்க இப்போ சேல் பண்ணுவோம், அந்த சாஃப்ட்வேர் டெமோ கொடுக்குவோம். அதுல இருந்து ஒரு ஒரு கொஞ்சமா எங்களுக்கு ரொம்ப நெருக்கின நெருக்கின விஷயங்கள் இருந்தெல்லாம் வெளியே வந்து மூச்சு விட்டோம் அட்லீஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரேக் த்ரூ இந்த வசனத்தின் மூலமா எனக்கு வந்து அப்ப கொடுத்தாரு ஆண்டவர். என் கண்ணு திறந்தது. So ஆண்டோட ஃபேவர் உண்மையாவே இருக்கு நம்ம கூட. நம்ம எப்படி தெரியாம இருக்கிறோம், அறியாம இருக்கிறோம், அதனால எல்லாருக்கிட்டையும் எப்படி பேட் இமேஜ் உருவாயிடுது அப்படின்லாம் எனக்கு ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த ரூத் சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் என்னை வந்து ரொம்ப எப்படின்னா ரொம்ப வியந்து படிச்சது இந்த ரூத்தை வந்து இப்போ 2 3 நாளா திருப்பி படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன பிலீவ் பண்றேன்னா அந்த 2013ல இருந்து எங்களுக்கு ஒரு ஷிஃப்ட்டை கொண்டு வந்து இப்போ ஊழியத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆண்டவர் இப்போ திரும்பவும் அதை வந்து எல்லாருக்கும் டிக்ளேர் பண்ணி எல்லாரையும் அந்த தியானத்துக்குள்ள போக சொல்றாருன்னா, எனக்கு பர்சனலா ஆவியான சொல்றது என்னன்னா நம்ம எல்லாம் மொத்தமா ஒரு ரெல்ம்குள்ள ஷிஃப்ட் ஆக போறோம் அப்படிங்கிறது தான். நான் ரொம்ப பர்சனலா ஃபீல் பண்றேன். அஸ் உமன் நீங்க நிறைய பேர் உமன் இருக்கிறீங்க. அதனால பிலீவ் தட் அப்ப அந்த அந்த விஷயத்துல இருந்து வெளியே நாங்க அந்த கடன்ல இருந்தெல்லாம் அப்படியே வெளியே வரதுக்கும் வெளியில அப்பதான் தலை காட்ட ஆரம்பிக்கிறோம். உம் ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு பெயின்ல இருந்து அவமானத்துல இருந்து ஆண்டவர் எங்களை தூக்கி எடுத்துட்டு வந்தார். ஸோ ஒரு ஒரு பர்சனல் மீட்ல நம்ம அந்த மென்டர்ஷிப் மீட்லயோ நான் சில விஷயங்களை நாங்க ஓப்பனா ஷேர் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் அதுனா எல்லாமே வந்து என்ன ஒரு பூ மெத்தை மாதிரி இல்ல ஜேர்னி. அறியாமை கொஞ்சம் இருக்க 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 அந்த ஒரு சில நேரத்துல ஜேர்னி என்ன பண்ணுது, முள்ளு மாதிரியும் தைக்க தான் செய்யுது. ஸோ அறியாமை இருள் போக போக தான் தானா தேவனுடைய சத்தியத்துக்குள்ள வர வர நம்மள மீறியே அந்த ஒரு பாதையை நம்ம ஸ்மூத்னஸ கன்வீனியன்ஸை நம்ம ஃபீல் பண்ண முடியுது. So அதுக்கு ஒரே வழி தேவனுடைய பிரசன்னத்துல இருந்த வேத தியானம். ஆண்டவர் ஒரு விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி இந்த சத்திய வேதத்துல வச்சிருக்கிறாருன்னா அது சும்மா ஏதோ பேஜஸ் ஃபில் பண்றது கிடையாது. இப்ப நிறைய புக்ஸ் வருது பாத்தீங்களா, இத்தனை பேஜ்ல வெளியிடணும்னு சொல்லி எதையாவது ஒண்ணு ஃபில்லர்ஸை போட்டு எதையாவது ஒண்ணு எழுதி போடுறாங்க. நிறைய புக்ஸ் அப்படி இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனா சத்திய வேதத்துல இருக்கிற ஒரு ஒரு விஷயமும் யூனோ அதுக்கு பின்னாடி அவ்வளோ டீப் மீனிங் இருக்கு. ஒரு விஷயம் தப்பானதே ரெக்கார்ட் ஆகிருக்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அதனால இந்த ரூத் விஷயத்துல பாத்தீங்கன்னா நிறைய அப்படியே உங்களுக்கு நீ தியானம் பண்ணுங்க. இதுல கண்டிப்பா ஆண்டவர் நம்மளோட பேசுவார். ஃபேமிலி நம்ம எல்லாருமே அதை ரிசீவ் பண்ணுவோம். அடுத்த லெவல் அந்த ஃபேவர்ல நம்ம ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். யாரெல்லாம் எஸ் ஆமைன்னு சொல்றீங்க? ஏன்? எஸ்.
அதனால ரூத் சாப்டரை வாசிங்க. அந்த இப்போ பாருங்க, இதை சொல்லணுன்ற எய்மே எனக்கு கிடையாது. ஆனா வந்து காட் இஸ் லீடிங் மீ. அப்போ நான் எப்பனா என்ன அர்த்தம், என் ஜேர்னிங்கிறது எல்லாரோட ஜேர்னியாவும் அப்படியே மேட்ச் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஆண்டோட விருப்பமா இருக்குது. ஸோ அதனால அந்த ஃபோனில் பேசின அந்த சிஸ்டருக்கு சொல்கிறேன். அப்புறம் நான் யோசிக்கிறேன், நம்ம இவங்களுக்கு மட்டும் சொன்னோமே, எல்லாருக்குமே சொல்லலாமோ அப்படின்னு தோணுது. அதையும் நான் சொல்கிறேன். அப்படின்னா இது எல்லாமே பிளானா அப்படி கரெக்டா நடக்குதுன்னா இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு மூவ்தான் நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் பிலீவ் மீ. கண்மூடித்தனமா கூட நம்புங்க, உங்க லைஃப் ஆக்சுவலி மாறுதுன்றதை நம்புங்க. ஸோ வசனம் வாசிக்கிறது வந்து நமக்கு அனுதின தியானமா இருக்கணும், கண்டிப்பா அது பழக்கமா இருக்கணும். அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு சாப்டரை எடுத்து அதை மட்டும் வாசிக்கிறதும் ஒரு அப்பப்போ என்ன பண்ணணும், ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி இந்த சாப்டர் திருப்பி திருப்பி வாசிக்க போறேன், திருப்பி திருப்பி பண்ண போறேன், நம்மளே முடிவெடுத்து சில நேரத்துல பண்ணணும். யாராவது இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாரெல்லாம் எப்படின்னா ஜென்னைனா சொல்லுங்க. ஏன்னா we are here to help you. யாரையும் நம்ம கண்டம் பண்ண போறது கிடையாது. பைபிள் எடுத்தாலே ஒரு மாதிரி படிக்க முடியல, தூக்கமா வர மாதிரி இருக்குது, ஐயோ இதெல்லாம் புரியவே புரியாதுன்னு மலைப்பா இருக்குது, சில பேருக்கு அதை படிக்கவே கஷ்டமா இருக்குது, அப்படிலாம் யாருக்கா இருக்குமானா யூனோ வி ரிலீஸ் த கிரேஸ். இப்போ நாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றோம், இதுல வந்து வேத பண்டிதர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த கூட்டத்திலே. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, எல்லா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்க்கும் அந்த கிரேஸை பேசுங்க பார்ப்போம் ரைட் நவ். ரீதரா மஷாதா லஹா செய்தி மீகாரா பௌஷதா ரீதரா மூக்கர பேதரா மாஷதரபா. அப்பா உம்முடைய சத்திய வேதத்துல ஜீவன் உண்டு ஆண்டவரே. நாங்கள் தியானிக்கையில் எங்களுக்குள்ள அக்கினி மூள முடியும் ஆண்டவரே. இப்படி வசனம் சொல்லுது அக்கினி மூண்டது அப்படின்னு. ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டை நான் ஒவ்வொருவருக்கும் ரிலீஸ் பண்றோம்ப்பா, ரிலீஸ் பண்றோம். யாரெல்லாம் வேதத்தை வாசிக்க முடியாம, வாசிக்க தெரியாம, தியானம் பண்ண தெரியாம, அதுல என்ன இருக்குங்கிற அந்த பொக்கிஷங்களை அவர்களா அதுல இருந்து எடுத்துக்கொள்ளுகிறது, ஏன் அவர்களா எடுத்துக்கொள்ளுகிற அந்த ஸ்டேட் இருக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் நாங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க ரிலீஸ் பண்றோம். தேங்க்யூ ஜீசஸ். ரீஹா ரீத ரமாஷதா லாதி திரை மேகா ரபோ ஓ ரமாஷதா லேஹா சி திரை மேகா ரதேலே மேஷப ரபோ. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அம்புஜம் சிஸ்டர் இருக்கீங்களா? ஏன் மைக் ஆன் பண்ண முடியுமா சிஸ்டர்? நீங்க ப்ரே பண்றீங்களா? ஃப்ரீயா இருக்கிறீங்களா நீங்க? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். அம்புஜம் சிஸ்டர் அன்மியூட் பண்ண முடியுமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹோரா பஷாதா லாஹா சித்திரி மீ கரபோ. பத்மாவதி சிஸ்டர் இருக்கீங்களா? பத்மாவதி சிஸ்டர், எஸ், அன்மியூட் பண்ண முடியுதா பாருங்க. எஸ் சிஸ்டர். கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க சிஸ்டர், ப்ரே பண்ணுங்க. எல்லார் மேலயும் அந்த கிரேஸ் அப்படியே நீங்க டிக்ளேர் பண்ணி ப்ரே பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. thank you jesus, thank you daddy, thank you அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பெரியவரே பெரியவரே அப்பா, எங்களுக்குள்ள பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், மாலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. அடுத்த கட்ட ஆண்டவரே ஏசப்பா, ஒரு ஆண்டவரே அப்பா அடுத்த கட்ட நிலைக்கு நாங்கள் போக ஆண்டவரே ஒரு ஷிஃப்ட் எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க, அதற்காக நன்றி அப்பா ஸ்தோத்திரம். முதலாவதாக எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல நீங்க ஏதோ ஒரு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க. அடுத்த கட்ட லெவலுக்கு நாங்க போகத்தக்கதாக கர்த்தாவே நீங்க கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்க, அதற்காக நன்றி. அதே மாதிரி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். குடும்பத்திலே எங்களுடைய குடும்பமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த பிரயாணத்திலே நாங்கள் ஆண்டவரே அடுத்த கட்ட நிலைக்கு போக தேவனே நீங்க ஆண்டவரே கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே யாருக்கெல்லாம் வேதத்தை வாசிக்க முடியலையோ தியானிக்க முடியலையோ ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மனதோடு எல்லோருக்கும் அந்த கிருபையை நாங்கள் பேசுகிறோம் தகப்பனே, நாங்கள் பேசுகிறோம் ஏசப்பா, உமக்கு நன்றி. நாங்கள் ஒவ்வொரு தினமும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க வேதத்தை வாசிக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை கொடுங்க, நேரத்தை கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் நேரத்தை எடுத்து படிக்க எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால வல்லமையினால உம்முடைய கிருபையினால உம்முடைய தயவுனால எங்களை நிரப்புங்க
அப்பா. நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு புதிய அபிஷேகம் எங்கள் மேல ஊற்றப்படட்டும் இந்த நாளிலே. ஒரு புதிய அபிஷேகம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய அபிஷேகம், வேதத்தை வாசிக்கக்கூடிய அபிஷேகம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையாக ஆண்டவரே சப்பா வசனத்தை ஆண்டவரே அந்த உணவை நாங்கள் ஆட்கொள்ள ஆண்டவரே அதன்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. எல்லாம் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Amen, amen. So great sharing நம்ம ரொம்ப நம்புறோம். ஸோ ஒருத்தரும் இங்க பயங்கரமா வேதத்துல தியானமா இருக்கிறவங்க நிறைய பேர் இதுல இருக்கிறாங்க. we all prayed for you. அதனால இதுக்கு மேல பாருங்க, உங்களை மீறியே நீங்க பைபிள எடுத்து வாசிப்பீங்க. பக்கத்துல வச்சிருங்க எடுத்து. ஃபர்ஸ்ட் டாக்டிக்ஸ் என்னன்னா, கண்ணில் படுற மாதிரி பைபிள வைக்கணும். ஏன் நம்ம பத்திரமா வைக்கிறோம், ஆண்டோடைய வார்த்தையை நான் கனம் பண்றேன்னு சொல்லி சில பேர் வந்து பீரோல வச்சு பூட்டிடுறாங்க, இல்ல உயர்ந்த இடத்துல வைக்கிறேன்னு மேல வச்சிடுறீங்க. ஸோ அப்படிலாம் இல்லாம கண் எதிர்க்க பார்வையில வைங்க. ஸோ தட் ஒரு 10 முறை அவாய்ட் பண்ணுவோம், அடுத்த முறை கண்டிப்பா கையில எடுத்துருவோம். கையில எடுத்துட்டு அட்லீஸ்ட் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டம், பேபி ஸ்டெப் நான் சொல்றேன். அப்படி ஒரு மாதிரி அசம்மதமா இருக்குதுன்னா இதெல்லாம் நீங்க பண்ணலாம். தாராளமாக இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா பைபிள வாசிக்கிறத பழக்கமாகவும் நம்ம வச்சே இருக்கணும். நம்ம கிறிஸ்டியன் சொல்றோம் கண்டிப்பா. ஏன்னா இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, மார்னிங் ப்ரேயர்ஸ் வரீங்க, மதியம் ப்ரேயர்ஸ் வரீங்க, ஈவினிங் ப்ரேயர்ஸ் வரீங்க, இதெல்லாம் சூப்பர். ஆனா நமக்குன்னு தனிப்பட்ட ஒரு டைம், ஏதாவது ஒரு டைம்ல நீங்க காமா இருக்கிற டைம்ல பைபிள் வாசிங்க. அதே நேரத்துல இது மாதிரி அந்த நோட் பண்ணி வைக்கிறது, நோட்ல எழுதி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுங்க. இது இப்போ தெரியாது உங்களுக்கு. ஏன்னா அப்போ வந்து சில நேரத்துலலாம் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் பைபிள் படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டே இருப்பேன் நான். ஆனா ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா பைபிளே படிக்க முடியாத சூழ்நிலை அளவுக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டத்துல எல்லாம் போனப்ப கூட அந்த உள்ள போட்டோம் பாத்தீங்களா, அந்த சத்தியம் எங்களை விடுதலை செய்ததை நான் வந்து அப்படியே உணர்ந்திருக்கிறேன். ஏன் ஆனா நினைப்பூட்டுவார். எதுல இருந்து நினைப்பூட்டுவார்? நமக்குள்ள நம்ம போட்டு வச்சதுல இருந்து தான் நினைப்பூட்டுவார். உள்ள எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதை வச்சு நினைப்பூட்ட முடியும்? அதனால நம்ம வந்து பைபிள் ரீடிங்ன்றது வந்து லோகாஸ். அதுக்கப்புறம் வந்து மைண்ட்ல ஏறிட்டே இருக்கும். ஆவியானவர் அதுல இருந்து எடுத்து நமக்கு பேசுவார். மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. ஓகே. அதனால இந்த கவுன்சில் கண்டிப்பா ஆண்டவரே கொடுக்குறாருன்றதை மட்டும் நம்ம நம்பி இதை அப்படியே அப்ளை பண்ணுவோம். உங்களால முடியாதுன்ற பட்சத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம், சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் உங்களுக்காக ப்ரே பண்ணியிருக்காங்க. இனிமேல முடியும். ஏன் ஐ கேன் டூ இட். யாரெல்லாம் முடியாதுன்னு நினைச்சீங்க, என்னால முடியும் ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் இதுலதான் தீர்வு இருக்கு, இதுலதான் வெளிப்பாடு இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? பொக்கிஷம் இல்ல அது, பொக்கிஷம் இல்ல. அதனால நம்ம வந்து கையிலேயே இருக்கு, எல்லாத்துக்கும் ஆன்சர் உள்ள ஒரு புக் கையிலேயே இருக்கு. அதனால மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ பிளஸ் யூ ஆல், பிளஸ் யூ ஆல். இந்த டைம் நிஜமாவே ஆண்டவர் நம்ம கூட பேசியிருக்கிறாரு. ஸோ வில் டூ. ஒன்னொன்னா நம்மள ஆண்டவர் பாருங்க அழகா நடத்துறாரு. நம்ம எல்லாம் அப்படி செய்வோம். ஓகே, பிளஸ் யூ ஆல். டேக் கேர். பை பை.